Hi guys, this is Vishnu. Today இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபண்டட் நெக்ஸ்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டி அக்கௌண்ட், ஓகேங்களா. இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் வந்துட்டு பார்த்தா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, சிஎஃப்டி அக்கௌண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபியூச்சர் அக்கௌண்ட் போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. புதுசாக யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் எடுத்துக்க அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தராங்க, ஓகேங்களா. டைம் லிமிட் கிடையாது. தென் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300K வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா 95% வரையும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பே அவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபீஸும் வந்துட்டு பார்த்தா மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. அது வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எம்டி ஃபைல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைல லாகின் பண்ணலாம், எம்டி 4ல் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா மேட்ச் ட்ரேடரில் வந்துட்டு பார்த்தா லாகின் பண்ணிக்கலாம். சி ட்ரேடரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, தென் இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம என்ன அக்கௌண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் 2 அக்கௌண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம். எதனால் ஸ்டெப் 2 அக்கௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு ப்ரைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். தென் அதில் வந்துட்டு பார்த்தா லாஸஸ் கணக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் லாஸ் லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டெல்லஸ்ட் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் லிமிட் வந்துட்டு பார்த்தா தராங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணால் போதும். டெய்லி லாஸ் லிமிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% தராங்க, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் எப்பவும் போல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 8% ப்ராஃபிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேஸ்க்கு. செகண்ட் பேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% பண்ணணும், ஓகேங்களா. அது இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபண்டிங் பிப்ஸாக இருக்கட்டும். அதில் வந்துட்டு பார்த்தா நம்ம ஒரு அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். அக்கௌண்ட் எடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தா பேஸ் 1 பேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன தருவாங்க, பே அவுட் வந்துட்டு பார்த்தா தருவாங்க. தென் பேஸ் 1 பேஸ் 2 கம்ப்ளீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டுமே வந்துட்டு பார்த்தா தர மாட்டாங்க. பட் ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% வந்துட்டு பார்த்தா ரிவார்டு தராங்க. அதாவது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8% ரிவார்டு. செகண்ட் பேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5% வந்துட்டு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8%ல் நீங்கள் 50% நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $117 வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே அவுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து தருவாங்க, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டைம் லிமிட் கிடையாது. டெய்லி லாஸ் லிமிட்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க 5%. நியூஸ் ட்ரேடிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க தாராளமாக இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கலாம். ஃபண்டிங் பிப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. எப்பவும் போல் 95% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தராங்க, ஓகேங்களா, ஸ்லிப் தராங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 days கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 3 days பண்ணிங்கனாலே போதும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 trade வந்துட்டு பார்த்தா எடுப்பேன். ஒரு 2 trade வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கரன்சி பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டியோ இல்லை ஜிபிபி யூஎஸ்டியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 0.01 லாட்டில் போட்டு சும்மா எடுத்து க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு கணக்கு வந்துட்டு பார்த்தா காமிக்கிற மாதிரி. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க டாலராக, ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தா ஸ்டெல்லர் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் போடுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தா வாங்கியிருக்கேன், அதனால் நான் லாகின் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தா லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அத்தென்டிகேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அத்தென்டிகேட்டர் வந்துட்டு பார்த்தா நம்பர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் சேலஞ்சிங் வந்துட்டு பார்த்தா இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பிளான்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகும். சேம் அதே மாதிரி தான். நான் இப்போ வாங்க போகிறது அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6K தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகிறேன்.
ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா MT5 வந்துட்டு பார்த்தா கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா ஸ்வாப்பில் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் 10% மற்றதில் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். லைஃப் டைமுக்கு வந்துட்டு பார்த்தா ரிவார்டு தரது. ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ படித்து பார்த்தா உங்களுக்கு தேவையானது வந்துட்டு பார்த்தா வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தா இதில் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா ஐ அக்ரிகேட் டு இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம், பேபால் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம், கிரிப்டோ. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்தா நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நோ ஐடியா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். என்னென்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3% உங்களுக்கு ப்ரொவைடர் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்த்தா பினான்ஸில் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் தான் வந்துட்டு பார்த்தா எடுக்க போகிறேன். ஸோ கிரிப்டோ வந்துட்டு பார்த்தா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கூப்பன் கோடு இல்லைன்னு சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தா கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி கூப்பன் கோடு வந்துட்டு பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் லாகின் பண்ணிக்கிறேன். $61 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம டிரான்சாக்ஷன் சார்ஜ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா காமிப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்துட்டு பார்த்தா சென்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி வந்துட்டு பார்த்தா உங்களோட என்ன சிட்டியாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ உங்களோட பின்கோட், தென் உங்களோட மொபைல் நம்பர், ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே டன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பே கொடுத்துக்கலாம். ஸோ உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸுக்கு வந்துட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதில் நீங்கள் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெதரில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். ஸோ அதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா பிஎன்பிலேயே வந்துட்டு பார்த்தா பண்ணிக்கலாம், இல்லை ட்ரோன்லேயே வந்துட்டு பார்த்தா பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்பிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். ஏன்னா சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்துட்டு பார்த்தா காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட பினான்ஸ் சைடில் வந்துட்டு பார்த்தா ஸ்கேன் மூலியமாக நீங்கள் பே பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். நான் எப்போவுமே காப்பி பேஸ்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். ஸோ நான் வந்துட்டு பார்த்தா எப்பவும் போல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய மெயில் ஐடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா டிரான்சாக்ஷன் ஆகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாருங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்கில் தான் ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்போ போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு நம்ம வந்துக்கலாம். ஸோ ஒரு 35 பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா மேபி ஓகே கைஸ், பெய்டு ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம வெளியே வந்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணியிருப்போம். ஓகே, கொஞ்சம் லோடிங் ஆகும் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இப்போ தான் வந்துட்டு பார்த்தா சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தா டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் MT5 அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தா லாகின் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒருத்தருக்கும் ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு பார்த்து தருவாங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்து தந்துருப்பாங்க. ஸோ MT5 எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.